இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஃபோர்த் கொஷின். கிவ் த பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோவிங். ஓகேவா? கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு நியூட்ரலைசேஷன் ஆஃப் NaOH வித் எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? அப்படின்னா எத்தனாயிக் ஆசிட் வந்துட்டு NaOHோடு ரியாக்ட் பண்ண வைக்கணும். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா சால்ட் ஃபார்மேஷன். ஓகேவா? இந்த மாதிரி சால்ட் பேஸ் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட். ஓகேவா? இங்கே வந்துட்டு எத்தனாயிக் ஆசிட் வந்துட்டு ஆசிட், NaOH வந்துட்டு பேஸ். ஸோ இது ரெண்டும் போச்சுன்னா CH3COO. இந்த Na வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் இந்த H வந்துட்டு இந்த OHோடு ஜாயின் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3COONA ப்ளஸ் H2O. இது வந்துட்டு சோடியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு நியூட்ரலைசேஷன் ஆஃப் NaOH வித் எத்தனாயிக் ஆசிட். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா எவல்யூஷன் ஆஃப் CO2 பை ஆக்ஷன் ஆஃப் எத்தனாயிக் ஆசிட் வித் NaHCO3. ஓகேவா? அதே மாதிரி எத்தனாயிக் ஆசிட் நம்ம எடுத்திருக்கோம், NaHCO3 இங்கே எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3COO Na இங்கே வந்து ஜாயின் ஆயிரும். ஓகேவா? அப்புறம் இந்த H இருக்கு இல்லையா, இந்த H வந்துட்டு இங்கே போயிட்டு நம்மளுக்கு வாட்டர், இந்த H அப்புறம் இந்த ஒரு O, இந்த ஒரு H சேர்ந்து நம்மளுக்கு வாட்டர் வந்துடும். அப்புறம் CO2 வந்துட்டு இங்கே ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்க்க போனால் நம்மளுக்கு இந்த அசிட்டிக் ஆசிடோட நம்மளுக்கு இந்த NaHCO3 ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சால்ட் ஃபார்ம் கிடைக்கும், CH3COONA ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்புறம் வாட்டரும் பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எவல்யூஷன் ஆஃப் CO2. இந்த ரெண்டு பண்ணும்போது நம்மளுக்கு CO2 எவால்வ் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் எத்தனால் பை அசிடிஃபைடு K2Cr2O7. எத்தனாலை ஆக்சிடைஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எத்தனாலோட நெக்ஸ்ட் என்னது? இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால் வந்துட்டு அது ஆசிட் தான் கொடுக்கும். நீங்கள் எந்த இது எடுத்தாலும் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ எத்தனால் இங்கே எழுதிட்டு நம்ம இந்த அசிடிஃபைடு K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் இங்கே போட்டோன்னா இதோட ஆசிட், எத்தனாலோட ஆசிட் வந்துட்டு என்னது? இது CH3COOH எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, எத்தனால்லேருந்து எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் H2O. இதில் பார்த்தோன்னா நம்ம கார்பன் வந்துட்டு இங்கே எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ இங்கேயும் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனும் இங்கே பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? H3. 3 + 2 5 6 இருக்குது. ஸோ இங்கே 6 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 1 2 3 4 5 6 ஹைட்ரஜனும் பேலன்ஸ்டு. ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இங்கே வந்துட்டு 1 2 3 3 ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்துட்டு 2O இப்படி போகணும். ஓகேவா? இப்போ நம்ம பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம எந்த ரியாக்ஷனும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண ஒரு டெக்னிக். ஓகேவா? பண்ணணும். இந்த சைடும் ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் சேமாக தான் இருக்கணும் எல்லா காம்பவுண்ட்ஸும். இல்லைனா வந்துட்டு ஒன்றா இங்கே ஆட் பண்ணணும், இல்லாட்டி இங்கே ஆட் பண்ணணும். சரியா? இப்போ ஃபோர்த் ஒன், லாஸ்ட் ஒன், கம்பஷன் ஆஃப் எத்தனால். கம்பஷன்னா வந்துட்டு அதை எரிக்கிறோம். எத்தனால் வந்துட்டு எரியும் போது ஆக்சிஜனோடு ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது அது டோட்டலாக வந்துட்டு இதாகிட்டு கம்பஸ்ட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இங்கே ரியாக்ஷன் நம்ம இது பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 1 2 3 O2. ஸோ இது வந்துட்டு இன்டூ பண்ணுங்கள். 3 × 2 6 6 7 7 இருக்குது. ஸோ இந்த சைடு 7 இருக்கணும். ஸோ இங்கே 2 2 × 2 4 5 6 7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த சைடும் சேம் காம்பவுண்ட்ஸாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதுதான் வந்துட்டு கம்பஷன் ஆஃப் எத்தனால்.